வணக்கம். இன்று ஏட்டுக்கல்வி முதலாம் ஆண்டு விழாவிற்காக சிறப்பாக ஏற்பாடு செய்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்கின்றோம். இன்று காலையில் குழந்தைகளுக்கு தேர்வு நடத்துவதற்காக உடுமலைப்பேட்டையில் இருந்து வந்த ஏட்டுக்கல்வி ஆசிரியர்கள் வருக வருக என வரவேற்கின்றோம். இன்று வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் MCN மாணிக்கமன்னன் அவர்களும் அவர்கள் துணைவியார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நமது அழைப்பை ஏற்று சிறப்புரை ஏற்று வந்திருக்கும் என SP அன்பரசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நம் நிகழ்ச்சியை ஆவலுடன் பார்க்க வந்துள்ள திருமதி லீமா ரோஸ் மற்றும் வர முடியாததனால் அடுத்த நிகழ்வில் வருவார்கள். அவர்களையும் வருக என வரவேற்கின்றோம். ஏட்டுக்கல்வியில் கற்கும் குழந்தைகளையும் அவர்களது பெற்றோர்களையும் கற்பிக்கும் ஆசிரியர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். கோவை நகரத்தார் சங்க தலைவரையும் அவர்களது நிர்வாக குழு உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சிக்கான பெரும் திரளாக வந்துள்ள அனைத்து கோவை நகரத்தார் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி. MCN என்னும் பெயரை இன்பமுடன் கொண்டு சிரித்த முகம் கொண்டு சிறப்பாக பேசும் ஐயா. 60 கண்டாலும் என்றும் 16 போல் இருப்பவர் ஐயா. உதவி செய்வதிலேயே உயர்வான பெயர் பெற்று எதையும் சிறப்பாக செய்யக்கூடியவர் எங்கள் ஐயா. தன் அலுவலகத்தில் திங்க் என்று எழுதியிருப்பார் ஐயா. புத்தகங்களை நேசித்து வாசிக்க கூடியவர். நண்பர்களுக்கு புத்தகத்தை பரிசாக கொடுப்பவர் ஐயா. 2013 IBCM சிங்கப்பூரில் நடந்த அகில உலக நகரத்தார் வர்த்தக மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியவர் ஐயா. கொங்கு தமிழ் பேசும் கோவை மாநகருக்கு வாழ்த்துரை வழங்க வந்துள்ள வாஞ்சிமிகு ஐயாவை கொள்ளுப்பேட்டியாகிய நான் வரவேற்கிறேன். பேரரசு தமிழாரை வாருங்கள், ஏட்டுக்கல்வி மாணவர்களை வாழ்த்துங்கள். வளமான சிந்தனையார் ஐயாவுடன் வருகை தந்துள்ள என் வழிக்கான பாட்டியையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த இனிய விழாவில் மகளிர் சங்கத்தினுடைய தலைவி வள்ளிக்கண்ணாச்சி அவர்களே, எனக்கு பின்னால் வாழ்த்துறை சிறப்புரை வழங்க வந்திருக்கின்ற திரு SP அன்பரசன் அவர்களே, இன்றைக்கு வர இயலாமல் பின்னொரு சமயத்தில் உங்களை சந்திக்க இருக்கக்கூடிய டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் அவர்களே, மற்றும் நகரத்தார் பெருமக்களே, ஆட்சிமார்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் உரித்தாகுக. வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த கோயம்புத்தூர் நகரத்தார் சங்கத்தின் இந்த மேடையிலே பேசுகின்ற 4வது முறையாக பேசுகின்ற வாய்ப்பை பெற்ற தந்தைகள் என்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு முறை நகரத்தார் சங்கத்திற்கு வந்தேன், மறுமுறை நகரத்தார் இளைஞர் சங்கத்திற்கு எங்கள் ஊர் மணிகண்டன் அழைத்தார். இந்த முறை நகரத்தார் மகளிர் சங்கம் அழைத்திருக்கின்றீர்கள். 3 சங்கங்களுக்கும் 3 முறை வந்து பெரிய சங்கத்திற்கும் 4வது முறையாக வந்து இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த இது பல பெரியவர்களை கண்ட மேடை. இந்த மேடையினுடைய அருமை எனக்கு நன்றாக தெரியும். இங்கு எப்படி தேவகோட்டையில் கந்தசஷ்டி மேடையில் பேசுவது விசேஷமோ அது மாதிரி நகரத்தார் பேச்சாளராக இருக்கிறவர்கள் கோயம்புத்தூர் நகரத்தார் சங்கத்தில் பேசுவது ஒரு பெரிய ஆற்றல் மிக்க ஒரு செயல். இந்த ஏட்டுக்கல்வியிலே எனக்கு நிறைய உடன்பாடு உண்டு. மதுரையிலே முதல் துவங்குகிற போது நான் தான் இருந்து அந்த விழாவை கலந்து கொண்டு சிறப்பித்தேன். இன்றைக்கு முதல் ஆண்டை கோயம்புத்தூரில் கொண்டாடுகின்றோம். நிச்சயமாக 2வது ஆண்டு விழாவும் எங்கேயாவது என்னை அழைப்பார்கள், செல்வேன். எதற்காக இதில் இவ்வளவு ஈடுபாடு என்று சொன்னால், இதை வந்து இந்த ஏட்டுக்கல்வியை டிசைன் பண்ணி கொடுத்தவங்க பள்ளத்தூர் AMM குரூப் சுப்பையா அண்ணன் அவர்கள்.
அவர்களுக்கு இருக்கிற வேலைகளுக்கு நடுவில் இந்த சமூக அக்கறையை எடுத்து இது உலகெங்கும் இந்த ஏட்டுக்கல்வி என்பது கிட்டத்தட்ட இது 13வது வகுப்பு வரையாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். 13 வகுப்பு முடிந்திருக்க முடியும் இதுவரை. 13 வாரங்களில் இந்த பிள்ளைகளுக்கு, ஏன்னா இந்த பிஞ்சு மனதில் எதை விதைக்கிறோமோ அந்த விதை ஆழமாக இருக்கும். இது சமூகத்திற்கும் சரி, சமுதாயத்திற்கும் சரி பெரிய பங்களிப்பாக இருக்கும். வருங்காலத்தில் பொண்ணு மாப்பிள்ளை பயோடேட்டா கொடுங்க. எத்தனை பிள்ளையர் ஏட்டுக்கல்வியில் படிக்கிறீங்கப்பா? 38? 37. எல்லா ஊர்லேயும் இந்த 36, 37, 35 தான். ஏன்னா இதனுடைய அருமை இப்போ தெரியாது. பின்னாடி மாப்பிள்ளை பையனுக்கோ பொண்ணுக்கோ பயோடேட்டா கொடுக்கும்போது ஏட்டுக்கல்வியில் படித்தோம்னு எழுதி கொடுத்தா அதுக்கு ஒரு மரியாதை வரப்போகுது. அந்த அளவிற்கு அந்த பயோடேட்டாவில் எழுதுகிற அளவுக்கு இது சிறப்பு வாய்ந்த ஒரு காரியம். ஏன்னா சின்ன வயதில் எதை பழகிறோமோ அந்த பழக்கம் நீண்ட நாட்களுக்கு இருக்கும். இப்போ நான் மதுரையில் ஒரு கான்வெண்ட்டு, சென்ட் ஜோசப் கான்வெண்ட்டுன்னு பேர், அதில் பையங்க படிக்கலாம். அந்த நேரம் அதில் படித்தேன். ஒரு அமளி டீச்சர்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. சம்பளம் வாங்கினோன்னே ஒரு பேக்கெட் 185 ரூபா அந்த அம்மாவுக்கு சம்பளம். 6 ரூபாய்க்கோ 5 ரூபாய்க்கோ ஒரு மிட்டாய் பேக்கெட் வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் ஒரு மிட்டாய் கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக அந்த மிட்டாயை சாப்பிடுவோம். ஏன்னா அப்போ மிட்டாய்ங்கிறது பெரிய விஷயம். சாப்பிட்டுட்டு பெல் அடித்தோடனே கதவை பூட்டிடுவாங்க. காலையில் கொடுத்துருவாங்க அந்த மிட்டாயை. சாயங்காலம் போகும்போது ஒரு குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க. வரிசையாக முழு பேப்பரை காட்டி அதில் போட்டுட்டு போகலைன்னா அந்த மொழி வீங்கிடும். இன்றைக்கும் நான் எங்கேயும் குப்பையை போடுறதில்ல. யாரும் புள்ள பிறந்த வீட்டுக்கு போனால் கூட மிட்டாய் பேப்பரை பையில் வச்சுக்குவேன். அவங்க கூட இது நல்ல மிட்டாயாக இருக்குது, ஒரு இந்த பேப்பரை பார்த்து வாங்குறதுக்காக வச்சுக்கிற ஆளாக்கும்னு நினச்சிக்குவாங்க. அது அப்படி இல்லை. அது அந்த அமளி டீச்சருடைய பழக்கம். இன்றைக்கும் நம் பிள்ளைகளுக்கு இதுதான் ஏட்டுக்கல்வியினுடைய பழக்கம். இந்த ஏட்டுக்கல்வியில் பயில்கிற பிள்ளைகளுக்கு இந்த பழக்கம் வரும். அதே மாதிரி அந்த டீச்சருடைய வகுப்பறைக்கு செல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக அத்தனை பேர் கர்ச்சீஃப் வச்சுக்கணும். நாங்கள் 45 பேர் படித்தோம். இந்த 45 பேர் பையில் இப்போ பணம் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக கர்ச்சீஃப் இருக்கும். அந்த பழக்கம் அங்கே பழகின பழக்கம். அப்போ எல்லாம் ஸ்கூலுக்கு வரும்போது அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் சத்தம் போட்டாங்க, படிக்க அனுப்புகிறோம் பிள்ளைகள, நீங்கள் எதுக்கு கர்ச்சீஃப் கொண்டாட சொல்கிறீங்க அப்படின்னு ஹெட்மிஸ்டர்ஸ்ட்டை அந்த டீச்சரை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா, மறுநாள் அவருடைய வீட்டுக்காரருடைய கிழிஞ்ச வேஷ்டியை எடுத்து சதுரமாக வெட்டி ஓரந்தச்சு, யாருக்கெல்லாம் கர்ச்சீஃப் வாங்குறதுக்கு வழி இல்லையோ 3 கர்ச்சீஃப் இந்த வேட்டியை எடுத்துங்கன்னு கொண்டாந்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி தண்ணியவே அர்ப்பணித்த டீச்சர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி நாடு நல்லா இருக்குது. அந்த பழக்கத்தை நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. இதுதான் ஏட்டுக்கல்வியினுடைய முக்கியமான விஷயம். ஏன்னா எனக்கு இங்கே 20 நிமிஷம் போட்டிருந்தாங்க அதில் டைம். நான் அதுக்கு மேலே எடுத்துக்கல, சுருக்கமாக முடிச்சிடுறேன். நம்மகிட்ட சமுதாயத்தை பெரியவங்க ஒழுங்காக ஒப்பிச்சிட்டாங்க. நமக்கு ஒரு பெரிய தார்மீக பொறுப்பு இந்த நகரத்தார் சமுதாயத்தை திரும்ப ஒப்பிக்கணும். அந்த ஒப்பிக்கிற பொறுப்பு இந்த ஏட்டுக்கல்வி மூலமாக தான் கிடைக்குங்கிறது அவங்க எம்ஏஎஸ்பியானே முழுமையாக நம்புகிறாங்க. ஏன்னா அவங்க அங்கே இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலையும், இப்போ தஞ்சாவூரில் கூட பிளாசம் ஸ்கூலில் இதை பற்றி ஒரு 2 நாள் கருத்தரங்கு நடந்துச்சு. 2 நாளும், ஒரு நாள் லீவு நாள், ஒரு நாள் என் பேரனுக்கு ஸ்கூல் டே. நாங்கள் லீவை போட்டுட்டு 2 நாளும் போய் அட்டன் பண்ணிட்டு வர சொன்னேன். ஏன்னா இதில் இப்போ அந்த காலத்துலலாம் பொம்பளைகளுக்கு விவரங்கள் தெரியாது, வீட்டுக்குள்ளே, அதாவது அவங்க எதுவும் கலக்கிறதில்ல, கேட்குறதில்ல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சமைக்கிறது, துவைக்கிறது, வீட்டை கழுவுறது. ஏன்னா அதுக்குள்ளேயே இருக்கிறாங்க. அதை விட்டு வெளியே வரலைங்கிறதுனால அந்த காலத்து பெண்களுக்கு எதுவும் தெரியாமல் இருந்துச்சு. இன்றைக்கி பெண்களுக்கு எல்லா விவரமும் தெரியறதுக்கு காரணம் அவங்க நிறைய வெளியே வர்றாங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தயவு செய்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கல்யாணக்கார வீடுகளுக்கு, விசேஷக்கார வீடுகளுக்கு, எல்லா வீடுகளுக்கும் கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் உங்கள் பிள்ளை டைவர்ஸ் இல்லாமல் வரும். டைவர்ஸ்லாம் யாரெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ சின்ன பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா போகிற இடத்துல அந்த பிள்ளைகள் நீங்கள் கற்றுக் கொடுக்காத விஷயங்களை 3 விஷயத்தில் தான் அந்த பிள்ளைகள் கற்றுக்க முடியும். 1, பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து அப்சர்வேஷன் பண்ணோம். 2, பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்கிட்ட அப்படியே உள்வாங்கும். 3, இந்த சமுதாயத்தில் இருக்கிறத உள்வாங்கும். இந்த பிள்ளைய நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு எனக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, பரீட்சை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னா பரீட்சை மட்டும் இருக்கும், பாஸ் மட்டும் பண்ணலாம், மற்றதில் பூரா ஃபெயில் தான்.
எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும்னா தயவு செய்து லீவை போட்டுட்டு வேணும்னாலும் கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. அங்கே நிறைய விஷயங்களை பொது காரியங்களில் ரொம்ப பேருடைய மனதில் இந்த நகரத்தார் சங்கத்தில் நடக்கிறதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு நினைப்பெல்லாம் இன்னும் இருக்கக்கூடியவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து போனால் தான் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த பிள்ளைங்க பழகிக்கிறதுக்கு 3 இடம் தான். ஒன்று பேரண்ட்ஸு, நம்ம பிள்ளை எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே வேணாம், ஒரு பிள்ளை நடந்துக்கிற விதத்தை வச்சு அந்த பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிடலாம். ஒன்றுமே இருக்காது. நம்ம வீட்டில் நம்ம சொந்தக்காரங்களை பற்றி ஒரு பிரியமாக பேசிகிட்டு இருக்க மாட்டோம். இப்படியே வச்சுங்களேன், நம்ம செட்டியாருக்கு அண்ணன் தம்பியோட நல்லா பேசிக்கிறது இல்லைன்னா அவங்கள பற்றி மட்டமாகவே பேசினோம்னா ஊருக்கு வந்து அந்த பிள்ளை அந்த அண்ணன் தம்பியோட பேசாது. அம்மாவுடைய ஆச்சி தங்கச்சியோட நல்லா பேசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நல்லா வீட்டுக்குள்ளே ரொம்ப நல்லா பேசினா இது அடிச்சுக்கிறதுக்குன்னே இருக்குது. ஆம்பளை ஆஞ்சு வந்தோம்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த பெண்கள் பகுதியில் இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம வீட்டில் நல்லா பேசிக்குவோம். நல்லா கொண்டாந்தா, நல்ல குளமாக இருந்துச்சு, இவங்க தம்பியும் தான் கொண்டாந்தா, இதை இந்த பிள்ளை கவனிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த பிள்ளை மனசில் இது பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிடும். அங்கே போனீங்கன்னா அந்த பிள்ளை அந்த நீங்கள் யாரோட நல்லா பேசுனீங்களோ வீட்டில் அவங்களோட நல்லா பேசும். நீங்கள் யாரை வீட்டில் தப்பாக பேசுனீங்களோ உங்களோட ஒரு பிள்ளை பிரியமாக பேசுனா அந்த வீட்டில் உங்களை நல்ல நிலையில் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் பேராமீட்டர். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி அதுதான். ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த பிள்ளைகள் நம்மளோட பிரியமாக இருந்தால் சரி, அந்த வீட்டில் நம்மளை நல்ல நிலையில் வச்சுருக்காங்க, நல்லா பேசுகிறாங்கன்னு அர்த்தம். அந்த பிள்ளை ஒன்றும் இல்லாமல் நம்மள்ட்ட திரும்பிட்டு போச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க நம்மளை பிடிக்கலை அப்படிங்கிறத அர்த்தம். இதுதான். ஏன்னா இதுதான் பிள்ளைகள் தான் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அளவுகோலாக இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் வந்து ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் நகர விடுதி வந்துடுது, எல்லா இடத்துலையும் தங்குறதுக்கு சௌகரியம் இருக்குது. காசிலெல்லாம் 130 ரூமை கட்டுறோம். பல இடங்களில், அதாவது இந்த நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், நகரத்தார் சத்திரம், விடுதி, மடம், இது 3ஆக கட்டணும். 3 தங்குறது தான். நகரத்தார் விடுதிங்கிறது ஆச்சியும் செட்டியாரும் போய் தங்கலாம். நகரத்தார் சத்திரம்ங்கிறது தமிழ் பேசுகிற அத்தனை பேரும் தங்கலாம். தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிறது பூரா சத்திரம், தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த சத்திரமும் கிடையாது. விடுதியும் இல்லாமல் சத்திரமும் இல்லாமல் மடம்னு வச்சிருக்கிறது நகரத்தார் செட்டியார்கள் மட்டும் போய் ஆண்கள் மட்டும் தங்கலாம். அங்கே பெண்கள் தங்க முடியாது மடத்தில். எதுக்கு மடம்னு கேட்டால் இந்த நகரத்தார் சமூகம் பெண்வழி சமுதாயம். பெண்ணை வந்து ரொம்ப போற்றி புகழக்கூடிய ஒரு சமூகம் நகரத்தார் சமூகம். நகரத்தார் சமூகத்துக்கு மேலே பெண்ணை மதிக்கிற சமூகம் இந்த உலகத்தில் இல்லைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு சமூகம். இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டா செட்டியாருக்கும் ஆட்சிக்கும் சண்டைனா பொம்பளைய வீட்டை விட்டு அனுப்புகிற பழக்கம் செட்டி வீட்டில் கிடையாது. அதனால் ஆட்சியை வீட்டில் வச்சுட்டு செட்டியார் கோச்சிக்கிட்டு போய் சாதுக்களோட மடத்தில் இருந்துருவார். மடத்தில் இருந்துட்டு திருவண்ணாமலை மடத்துலையோ குன்னக்குடி மடத்துலையோ இருந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருப்பார். ஆட்சிக்கு தம்பி அங்கேருந்து வந்து மலையாவில் இருந்தோ பர்மாவில் இருந்தோ வந்த உடனே நேராக மடத்துக்கு போய் ஐட்டா இப்போ ஆட்சி எல்லாம் சரியாக போயிட்டாங்க, நீங்கள் வாங்க, ஒன்றும் இல்லை. ஏன்னா உடனே வந்துட்டா அதுக்கு மதிப்பும் இருக்காது. அதனால் ஐத்தான் போய் கூட்டிகிட்டு வருவார். கூட்டிகிட்டு வந்து சேர்த்து வைப்பாங்க. அதனால் ஆட்சிமார்கள் மதிக்கிற சமூகங்கிறது ஒன்று. ரெண்டாவது, மடம்னா சாதுக்களும் செட்டியார் மட்டும் தங்குறது மடம். தமிழ் பேசுகிற அத்தனை பேரும் காசியில் இருக்கிறது சத்திரம், கல்கத்தாவில் இருக்கிறது சத்திரம், பாம்பேயில் இருக்கிறது சத்திரம். நம்ம தமிழ்நாட்டை தவிர வெளியே இருக்கிறது பூரா சத்திரம். தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது பூரா விடுதி. விடுதியில் ஆட்சியும் செட்டியாரும் தங்கலாம், அடுத்தவங்க தங்க முடியாது. என்ன காரணம்னா வடநாட்டுக்கு போகிறவங்கெல்லாம் வயசானவங்க மற்றவங்களுடைய மரியாதை திறந்து நடந்துக்குவாங்க. இங்கே தங்க சொன்னோம்னா சட்டையை போடாமல் வெளியே வருவார், ஆட்சி நிற்பாங்க, சங்கடமாக இருக்கும். அதனால் மற்ற ஆளுகளை இங்கே தங்க விடுறதில்லை. இதுதான் அந்த காலத்தில் பண்ணி வச்ச ஒரு வலிமையான ஒரு டிசைன். இதுதான். இப்படியெல்லாம் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு 2 பேர் வெளியே கல்யாணம் பண்ணிட்டு போனோம்னா எப்படி இந்த சங்கத்தில் வந்து யார் தங்குறது, இந்த சமுதாயத்தை என்னங்கிறது நம்ம ஒரு பெரிய கேள்விக்குறி. இதுதான் சமூகம். நீங்கள் நகரத்தார் மட்டும்தான் இங்கே தங்கலாம்னா சமூகம் இப்படி போயிருச்சுன்னு சொன்னால் இங்கே தங்குறதுக்கு யார் வர்றது? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்றைக்கி நம்ம முன்னாடி நம்ம அத்தனை பேரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு இந்த ஏட்டுக்கல்வி பிரயோஜனப்படும். இந்த ஏட்டுக்கல்வியில் அவங்க பண்ணியிருக்கிற டிசைனை வந்து இதுக்கு தோதா அத்தனை விஷயத்தையும் பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்,
எந்த பேச்சு, எல்லா பேச்சுக்கும் நம்ம செட்டியூட்டில் இருக்கிற மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே வழக்கு சொல் கிடையாது. அது பூரா அந்த வழக்கு சொல் பூரா அதில் சொல்லிக் கொடுக்குறாங்க. நெகட்டிவான வார்த்தையே செட்டியூட்டு பழைய செட்டியார்களுடைய வாயிலிருந்து நெகட்டிவான வார்த்தையே எதிர்மறையான வார்த்தைகளே வராது பெரிய செட்டியார்கள்டிருந்து. எப்படின்னு கேளுங்களேன், ஒரு 2-3 உதாரணம் சொல்கிறேன். இந்த பக்கத்து மருந்து கடை இன்னைக்குன்னா என்ன கேட்பாங்கன்னா, அதே இந்த பக்கத்து மருந்து கடை எத்தனைக்கு அடைப்பான்னு கேளு அப்படிம்பாங்க. அன்னைக்கு இருந்த செட்டியார் எத்தனை மணி வரை திறந்துருக்குன்னு கேட்பார். 2 ஒன்று தான். இன்னைக்கு இருக்கிறவங்க நான் சாகிற வரை இதை செய்கிறேன்பாங்க. அன்னைக்கு இருக்கிறவங்க நான் உயிரோடு இருக்கிற வரை செய்கிறேன்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆட்சிமார்கள் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. இந்த சட்டிக்கு பேர் சொருகு சட்டி. ஏன்னா அதில் தூக்குன்னு வரும். தூக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்க, தூக்குவாளின்னு கூட சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு பேர் தூக்குன்னா தப்பு, அந்த வார்த்தை கூட பலிதமாயிரும்றக்காக சொருகு சட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தமிழில் வந்து தமிழ் நயத்தில் அதே மாதிரி அந்த பிள்ளையை தூக்கிட்டு வான்னு கூட சொல்லிட்டு வர மாட்டாங்க, இடுக்கிக்கிட்டு வாம்பாங்க. அந்த காலத்துல 2ஆம் தாரம்லாம் செஞ்சாங்க. 2ஆம் தாரம்னு சொல்கிறதில்ல, மறுதாரம். எல்லா விஷயத்திற்கும் மிச்சம் மீதியை வழி பண்ணுறோம்பாங்க. மிச்சம்னா என்ன, மீதினா என்ன? 2 ஒன்றும் இல்லை. உளுந்து வாங்கிட்டு வந்து வாங்கின உளுந்து 1 கிலோவில் 1/2 கிலோ மிச்சம் இருந்தால் அது மிச்சம். அதை மாவாக்கணும்னா அதில் இருந்துச்சுன்னா அது மீதி. ஒரு ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் ஆயிடுச்சுன்னா அது மீதி. செட்டியூட் ஆச்சு மாதிரி தமிழ் பேசுகிறதுக்கு ஆலையில் இது பூரா அந்த ஏட்டுக்கல்வியில் சொல்லி தரலாம். இதை நம்ம முதல்ல இந்த ஏட்டுக்கல்வியை வந்து பெரிய படித்து பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய அளவுக்கு நம்மளே தெரிஞ்சுக்க வேண்டிய செய்திகள் இதில் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த வார்த்தைக்கு வந்து நிறைய பலிதம் இருக்குது. அதனால் நெகட்டிவ் வார்த்தையே, எந்த வார்த்தையும் நெகட்டிவ் வார்த்தை நம்ம செட்டியூடுகளில் பேசுகிற பழக்கமே கிடையாது. என்னப்பா உளுந்துருக்கா, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இருக்குது அப்படின்னா அளவாக இருக்குது, நிறைய இருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம், நிறைய இருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அதற்கு ஒரு நாளைக்கு ஊரில் இருக்கீங்களான்னு கேட்க மாட்டாங்க. மாணி நாளைக்கு ஊரில் தானே அப்படின்னா அதுதான். இந்த மாதிரி மனத்தளவில் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆளுகள் வந்து இதுக்குன்னு வழிமுறைகளை கண்டுபிடித்து அதுக்கேற்ற மாதிரி எதையும் புதுசாக கற்றுக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் நமக்குன்னு தனி டிசைன். அதான் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. நமக்குன்னு நம்ம வைக்கிற கோசுமல்லி, மண்டி, திறக்கல். நான் ஒரு சமயக்காரனை சேர்த்து விட்டேன் ஒருத்தருக்கு கருப்புக்கோட்டையில். அவர் மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணார். சாம்பாரும் இல்லாமல் குருமாவும் இல்லாமல் ஒன்று வச்சா ஏன் குடிச்சிட்டேன் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டேன். அதுக்கு பேர் திறக்கல்ங்கிறேன் அப்படின்னாரு. அது சாம்பாரும் இல்லை குருமாவும் இல்லை. இந்த மாதிரி திறக்கல், கோஸ்மல்லி, மண்டி இது பூரா நமக்கு. உலகம் பூரா தாலி இருக்குது. நமக்குங்கிறது ஒரு ஜோடான தாலி, அந்த கோபுர தாலி. நமக்குன்னு ஒரு கோலம், நமக்குன்னு ஒரு பண்பாடு. எல்லாத்துலேயும் உலகம் பூரா இருக்கக்கூடியவர்கள் துறவரம் போகிறாங்க. ஒரு சாமியாரை போகிறாருன்னு சொன்னால் அந்த மடத்தில் எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சாமியாரை போவார். பட்டினத்தார் வந்து இருக்கிற பணத்தை பூரா தூக்கி எறிஞ்சிட்டு சாமியாரை போனார். அதுலேயுமே நமக்கு தனி டிசைன். எதுலேயுமே நமக்குன்னு ஒரு தனி பாணிப்பு, நமக்குன்னு ஒரு தனி ஸ்டைல். இந்த மாதிரி ஒரு தனி ஸ்டைல் இருக்கிற சமுதாயம் ரொம்ப வெரி ஃபியூ தான். அதில் நம்மது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு சமுதாயம். இப்போ நமக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே பழைய காலத்தில் இந்த சங்கம்லாம் ஆரம்பிக்கும் போது 2 பிரச்சனை நம்மகிட்ட இருந்துச்சு. ஒன்று காளையருக்கு வேலை, இன்னொன்று கன்னியருக்கு மாலை. இப்போ காளையருக்கு வேலைகளெல்லாம் பிரச்சனையே இல்லை, கன்னியருக்கு மாலையும் பிரச்சனை இல்லை. காளையர்களுக்கு மாலைங்கிறது ஒன்று தான் இன்னைக்கு பிரச்சனை. இதுக்கு இந்த சமூகம் தீர்வு காண வேண்டிய இடத்துல இருக்கோம். மகளிர் சங்கத்துக்கு ஒரே ஒரு யோசனை. நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற எல்லா மகளிர் சங்கமும், நான் அதை தான் காரைக்குடியில் அவங்க வள்ளிக்கண்ண நாகராஜன் மகளிர் சங்கம் ஆரம்பிக்கிற போது இதை தான் சொன்னேன். கோயிலூர் சாமிகள் இடத்துலையும் இதை தான் சொன்னேன். ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் ஊரில் இருக்கிற பொண்ணு மாப்பிள்ளைய எடுத்துகிட்டு வந்து அந்தந்த சங்கத்தில் கொடுத்து எல்லா சங்கங்கள்லேயும் ஒன்று சேர்த்து மறுதாரம் யார், முதத்தாரம் யார், பையன் யார், பொண்ணு யாருங்கிறத எல்லா மகளிர் சங்கமும் சேர்ந்தீங்கன்னா 2 வருஷத்துக்குள்ளே இந்த பிரச்சனையை முழு தீர்வாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு வழிகண்ணாச்சு தான் இருக்கிற மகளிர் சங்கத்தோடையெல்லாம் தொடர்பு கொண்டு அவங்க நம்ம சுந்தரேசனோட கோஆர்டினேட் பண்ணி இதை சிறப்பாக செஞ்சிங்கன்னா செய்யலாம். அதே மாதிரி முடிஞ்ச வரை பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிறத தயவு பண்ணி சொல்லுங்கள். சொல்கிறத தயவு நம்ம சொல்லி மேற்கொண்டு எதுவும்னா நம்ம மாட்டி விட்டோம்னு சொல்லிடுறாங்கன்னு இப்போ ரொம்ப பேர் பயப்படுறாங்க. அப்படிலாம் பயப்படாதீங்க. எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி நமக்கு தேவை என்னென்னா, தயவு செய்து நாங்கள் வந்து நானும் என் மனைவி வள்ளிக்கண்ணிங்க வந்திருக்கேன்.
மதுரையில் நாங்கள் வருஷத்துக்கு 2 பேரை சேர்த்து வைக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்கோம். ஏன்னா ஒரு ஆளை சேர்த்து வைக்கிறதுனா மினிமம் 6 மாதம் ஆயிடுது. ஏன்னா 3 மாதம் அவன் பேசுகிறான், 3 மாதம் இந்த புள்ள பேசுது. இதை பூரா நம்ம காதில் பொறுமையாக கேட்டு தான் சேர்த்து வைக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி பிள்ளைகள் பூரா சொல்லக்கூடாது, மிரட்டுது. ஏரி மேலே இருந்து குதிச்சிருவேங்குது, கையை கிழிச்சிக்கிட்டுருவேங்குது. அவர் மாப்பிள்ளைக்கு அப்பச்சி அது மனநோயாளியாக இருக்குது அப்படிங்கிறாரு. மனநோயாளியெல்லாம் இல்லை, மிரட்டுது. அந்த மிரட்டலுக்கு நம்ம அந்த காலையை அடக்கி கொண்டுட்டு போகிற மாதிரி இவன் பக்குவப்படலை. அதனால் தயவு செய்து ரொம்ப முக்கியமான செய்தி, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அவசியம் கவுன்சிலிங் தேவை. பொண்ணு இப்படி தான், பையன் இப்படி தான் அப்படிங்கிறத. ஏன்னா இந்த பையங்க நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்து இந்த பிள்ளைகளை பழக்கிறீங்களா, உலகம் என்னன்னே தெரியாமல் இந்த பையன் வெளியே திடீர்னு ஒரு பிள்ளை மிரட்டுறதுல என்னன்னா என்ன பண்ணுவேன்? இல்லை இந்த பொண்ணை கைக்குள்ளேயே வச்சுருக்கீங்க, இந்த பையன் அடாவடித்தனமாக பேசுகிறேன், இந்த பிள்ளை எப்படி சமாளிக்கும்? வேறு வழியே இல்லை, டைவர்ஸ் தான். இதுக்காக தான் அவசியம் வெளியே கூட்டிகிட்டு போகணும். இந்த அவசியங்கிறதுலே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ரொம்ப பேர் கல்யாண பத்திரிக்கையை கொடுத்து கண்டிப்பாக வந்துடுங்கம்பாங்க. நான் கூப்பிடுவேன், வரலைன்னா என்ன கண்டிக்க போகிறீங்கன்னு கேட்பேன். இதில் அழைப்பில் என்ன கண்டிப்பு? நம்ம ஷெட்யூல்டு வரது அவசியம், கண்டிப்பே கிடையாது. அதனால் இனிமேல் பத்திரிக்கை கொடுக்கும்போது அவசியம் வாங்கன்னு சொல்லுங்கள், கோயம்புத்தூர் சங்கத்துக்கு அவசியம் வாங்கன்னு சொல்லுங்கள். அது மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கவுன்சிலிங் அவசியம் தேவை. ஏன்னா பெண்ணுடைய டிசைன் வேற, பையனுடைய டிசைன் வேற. இந்த பெண்ணை பற்றி ஒரு விஷயம் என்னென்னா, பெண் அவள் சார்ந்த முடிவை அவளே தான் எடுப்பாள். இதை பையங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். யாரும் பெண்ணுக்காக முடிவு எடுக்கவே முடியாது. ஒரு கடைக்கு போனாலே எத்தனையோ செட்டியார்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். 2 சேலையை காட்டுவாங்க, பச்சை ஒன்று சிகப்பு ஒன்று காட்டி எந்த சேலை வேணும்பாங்க. மனசுக்குள்ளே இந்த ஆட்சிக்கு சிகப்பு பிடிக்கும். செட்டியார் பச்சை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சரி நான் சிகப்பே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இது எதுக்கு கேட்குறது? இது ரொம்ப பேருக்கு அனுபவம் இருக்கும். அது மாதிரி ஏன்னா அவளுக்குள்ள முடிவை அவள் தான் எடுக்க முடியும். வேறு யார் முடிவையும் எந்த பெண்ணும் ஒத்துக்க மாட்டாங்கங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கெல்லாம் ஆண்களுக்கெல்லாம் ஸ்கொயராக இருக்கும். நம்ம இப்போ சுந்தரேசனை கூப்பிட்டாங்க, வந்துட்டோம், பேசிட்டோம், போயிட்டோம்னு நினைப்போம். பெண்களுக்கு அப்படி இருக்காது, கனெக்டிவிட்டியாக இருக்கும். எதுக்கு சுந்தரேசனை கூப்பிட்டாங்க, போன தடவை வரலைங்கிறக்கா இப்போ கூப்பிட்டாங்களா, ஒன்னோட ஒன்றா கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. இதுகளை பூரா அந்த பையங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். பையங்களுக்கு இப்படி தான்ப்பா இருக்கும் பொம்பளை பிள்ளைகள்லாம், இதோடு இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த காலத்துலலாம் இப்போ ஒரு பையன் பொண்ணு பார்த்துட்டு வந்தேன். பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டு அவங்க ஐயாட்ட எனக்கு பொண்ணு பிடிக்கலைன்ட்டேன். அவங்க ஐயா சொன்னாங்க, உங்கள் அப்பத்தாவை பார்த்தேன் பிடிக்கல, அதுக்கப்புறம் தான் உங்கள் அப்பாவோட 5 பேரும் பிறந்தாங்க எனக்கு அப்படின்னாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் இயற்கையாக இருந்துச்சு. ரொம்ப பேர் பழைய ஊரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருடைய வயசு பையன் செட்டியார் வயசை விட ஆட்சி வயசு கூடினவங்க எத்தனை பேர் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த காலத்தில் இருந்தாங்க. செட்டியாரை விட ஆட்சி 2 வருஷம் கூட இருப்பாங்க. அவங்களெலாம் சம்மந்தப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கெல்லாம் 7 வருஷம் இருக்கணும், 5 வருஷம் இருக்கணும், 3 வருஷம் இருக்கணும். ஏன்னா இருக்கிறது 45வது வயசில் என்ன பண்ண போகிறோம்னு இப்போ கேட்குது பொண்ணு. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னு ஒருத்தருக்கும் தெரிய மாட்டாங்க. 45வது வருஷம் என்ன பண்ண முடியும்? இதையெல்லாம் இங்கே வரக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு இது அடுத்தடுத்த ஸ்டெப்பை இவங்க எம்பி சுப்பியானம் பண்ணி வச்சுருக்கிறது இதுதான். ஊதி பூசுறது எப்படி, ஏன் ஊதி பூசணும், இந்த அறம் செய்ய விரும்பு 60 சினம்னு இந்த இப்போ 63 விஷயமா 54 போயிட்டு இருக்கு. எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும். இதை ரொம்ப சிறப்பாக செய்வதற்கு இந்த சமூகம் நேரான பாதையில் போவதற்கு எம்பி சுப்பையானன் அவர்கள் போன்றவர்கள் இதற்கு பெரிய விஷயங்களை எடுத்திருக்கின்றார்கள். இதற்கு நிறைய டிசைன் பண்ணி போகிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க வீட்டில் போய் வேறு யாரும் இந்த அமைப்பில் சேராமல் இருந்தாங்கன்னா, நம்ம பிள்ளை நல்லா வரணுமா இதில் சேர சொல்லுங்கள். சேர்த்து விடலாமா வேண்டாமான்னு நினைக்கிறவங்க இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நகரத்தார் மகளிர் சங்கம் எல்லா ஊர்லேயும் எடுத்து பண்ணுறாங்க. இங்கேயும் அது மாதிரி எடுத்து பண்ணுறீங்க. ரொம்ப இது சிறப்பாக வர வேண்டும். சுந்தரேசனும் சரி, அவங்க ஆட்சியை அவங்க நான் முதல்ல அவங்க நம்மளை கூப்பிட்டாங்க. அவங்க கைலாசம் செட்டியாருடைய மனைவி மீனாட்சியை கூப்பிட்டாங்க. நான் ஆட்சி எனக்கு இன்றைக்கி உள்ளபடி இன்றைக்கி சாயங்காலம் திருக்கடையூர் போகணும். நான் அப்படியே மெதுவாக ஆச்சிட்டு இல்லாச்சின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என் மனசுக்குள்ளே 2 கட்ட நினப்பு, கேட்டு கல்வியாக இருக்குது, அது எதாக இருந்தாலும் பிள்ளைகளை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு. அப்புறம் சரின்னா சுந்தரேசன் பேசினாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட
ஒத்துக்கிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம் உங்களையெல்லாம் இங்கே சந்தித்ததில். ரொம்ப நிறைவு. எல்லாரும் இன்னும் அதில் பொறுப்புகளில் வந்து அவங்க உமையாள் ஆச்சு, மினி ஆச்சு, தேனமை ஆச்சு, வெள்ளியம்மை ஆச்சு எல்லாம் அதில் இருக்கிறாங்க. அதில் எங்கள் உலகப்பண்ண பையன் கண்ணன் இங்கே பொறுப்பில் இருக்கு. நாங்கள் கண்ணாம்போம். சுப்பிரமணியனா அவங்க பொறுப்பில் OLS இருக்காங்க. எங்கள் ஊர் மணிகண்டன் நிறைய காரியங்களை இங்கே சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்னா மணிகண்டங்கிறாங்க, கன்றமாணிக்கம்னாலும் மணிகண்டன் தான். காலையில் இங்கே இருக்க ஃபோட்டோவில் இருக்கார், சாயங்காலம் ஊரில் இருக்க ஃபோட்டோவில் இருக்கார். பெரிய காரியங்கள் எல்லாம் திருக்கஸ்டியூரில் ரொம்ப சிறப்பாக. எத்தனை கிலோண்ணே? 30 கிலோ தங்கம். இன்றைக்கி என்ன விலைன்னு கேளுங்க. 30 கிராம் இல்லை, 30 கிலோ தங்கத்தை ஒன்று சேர்த்து திருக்கஸ்டியூரில் ஒரு பெரிய காரியத்தை சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. எல்லாரையும் இங்கே சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னும் சிறப்பாக இருக்கணும், சமூகம் சிறந்து வரணும். என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறக்கட்டளையில் தலைவர் திரு அன்பரசன் ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கு சிறந்த ஒரு முன்மாதிரி ஐயா அவர்கள். இவர் கட்டிடக்கலை மற்றும் அணிகலன்கள் வடிவமைப்பில் மிகச்சிறந்த தொழிலதிபர். இவர் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பில் மிகுந்த நாட்டமுடையவர். நல்ல அறக்கட்டளையின் வாயிலாக கல்வி உதவித்தொகை மற்றும் UPSC, TNPSC எழுதும் மாணவர்களுக்கு இலவச பயிற்சியும் அளித்து வருகிறார். செயற்கை உறுப்புகள் அளிக்கும் உலோக பட்டறைகள் மூலமும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகச்சிறந்த உதவி புரிந்து வருகிறார். இலவச மருந்துகள் அளிக்கும் சிறுநீரக டயாலிசிஸ் மருத்துவத்திற்கும் உதவிகள் புரிந்து வருகிறார். கொரோனா காலகட்டத்தில் 10,000 குடும்பத்திற்கும் மேலாக தடுப்பு மருந்துகள் அளித்தும் ESI மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்கள் வழங்குவதிலும், மேலும் கணக்கற்ற தினக்கூலிகள் மற்றும் அவர்கள் குடும்பங்களுக்கு ஒரு மாதத்திற்கு மேலாக இருவேளை உணவு மற்றும் மளிகை சாமான்கள் அளித்தும் மிகச்சிறந்த உதவிகள் புரிந்துள்ளார். விவசாயிகளுக்கு பல உதவிகள் செய்து வருகிறார். நீர்நிலைகளை பாதுகாப்பதிலும், மரம் நடுதல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதிலும் இவரின் பணி அளப்பரியது. நமக்கு அவ்வப்பொழுது ஏட்டுக்கல்வி வகுப்புகள் நடத்த தேவைப்படும் காலகட்டங்களில் எந்தவித தயக்கமும் இன்றி உடனடியாக அம்மா AS அகாடமியின் நூலகத்தை கண்டு உதவி புரிகிறார். அதற்கு நாம் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நமது கரவொலி மூலம் தெரிவித்துக் கொள்வோம். ஐயா அவர்களுக்கு தலைச்சிறந்த பரிசான மகாத்மா காந்தியின் அமைதி பரிசு வழங்கப்பட்டது பெருமைக்குரியது. வருங்காலத்தில் ஐயா அவர்களின் சேவை பட்டியல் இன்னும் நீளும். ஐயா அவர்களை நல்லாசி வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கோவை நகரத்தார் மகளிர் சங்கம் சார்பாக நகரத்தார் வேர்களை தேடி ஏட்டுக்கல்வி 1ஆம் ஆண்டு விழா அழைப்பதற்கு இந்த விழாவிற்கு என்னை சிறப்பு விருந்தினர் அழைத்த இந்த நகரத்தார் சங்கம் அனைவருக்கும் முதலில் நன்றி. இங்கு மிகவும் சிறப்பாக நகரத்தாரின் வாழ்க்கை முறை, வாழ்வியல் முறை, நகரத்தை எல்லா சிறப்பையும் மாணிக்கமண்ணா தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவர் சொல்லும்போது நிறைய விஷயத்தை நாங்களும் நகரத்தாரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விழாவை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள வள்ளிக்கிண்ணு சுந்தரேசன் அவர்களுக்கும் அவர்களுடைய மொத்த டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் நகரத்தார் பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இதையும் சொல்கிறேன் நான். நீங்கள் பல வருடங்களுக்கு முன்பாக நகரத்தார் வாணிபம் செய்வதற்காக வெளிநாடு வெளியூர் மிகவும் சிறப்பாக வாணிபம் செஞ்சது மட்டும் இல்லாமல் சைவ சமயத்தையும் சிறப்பாக பரப்பி இருந்தாங்க. அதுவாக தமிழையும் போன இடத்துல எல்லாம் தமிழையும் மிகவும் சிறப்பாக தமிழ் மொழியை எல்லா பக்கமும் அதுக்கு ஒரு அடையாளம் பண்ணி வந்திருக்காங்க நகரத்தார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கூட, நம்ம எல்லோரும் ஒரு டைம் எப்படி இருந்தாலும் ஒரு வாழ்க்கையில் ஒரு முறை நம்ம உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற காசி கோயிலுக்கு ஒரு டைமாவது போவோம்னு நினைப்போம்.
அந்த காசி கோயிலே வந்து ஒரு நகரத்தார் அவங்க ஒரு இடத்த மீட்டெடுத்து அதில் 10 மாடி கட்டிடம் நினைக்கிறேன் கட்டி அங்கே வரவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப உதவிகரமாக இருக்கு. அங்கே காசி வர அனைத்து பக்தர்களுக்கும் நிறைய பக்தர்களுக்கு இங்கேருந்து போனோம் நம்ம நகரத்தார் கட்டடத்துக்கு போனோம், எங்களுக்கு இலவசமாக தங்கறதுக்கு கொடுத்தாங்க. அதாவது அங்கே போனால் எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது. நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நான் இதே போல் ஒவ்வொரு இந்த கோயில் திருப்பணிகள் நான் சென்ற முறை திருவண்ணாமலை கோயில் குடமுழுக்கு விழாவுக்கு போயிருந்தோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வர்ற அந்த பூஜைகள் அனைத்தும் அந்த 5 நாள் நடக்கிற அனைத்து பூஜைகளும் அது நகரத்தார்களுடைய ஏற்பாடு. அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதுபோல் நம்ம பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் நான் நிறைய சிவன் கோயில் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். அதில் அந்த குடமுழுக்குகளுடைய அனைத்து பூஜை ஏற்பாடுகளும் நகரத்தார்கள் அதுவும் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே போல் ஒரு கைலாயத்திலையும் நகரத்தார் சார்பை அங்கே அந்த தெற்குமுகம் அடிவாரத்தில் பல ஒரு 10-15 நாள் தங்கி இருந்து இந்த ருத்ரகோமம் நகரத்தார் சங்கம் ஒரு டைம் பண்ணியிருக்காங்க. 2018-2019 அப்போ நான் போயிருந்தேன். அப்போது சொன்னாங்க இந்த மாதிரி நகரத்தார் தான் இந்த பூஜையை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கோயில்களையும் மிகவும் சிறப்பாக நகரத்தார் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு விட முக்கியமாக பிள்ளையார்பட்டி கோயில் அது ஒரு அடையாளம். அது இன்னும் வரையும் அது சிறப்பாக இருக்குதுன்னா அது நகரத்தார் அவருடைய தலைமையில் ஒவ்வொரு பூஜை விழா நடக்கிறங்காட்டி தான் அந்த மிகவும் சீரும் சிறப்போடு இருக்குது. இந்த ஏட்டுக்கல்வி அதாவது இந்த காலத்தில் இதை யாருமே முன்னெடுக்கிறது இல்லை. இது ஒரு மிக மிக சிறந்த ஒரு அறம். அதாவது நம்ம குழந்தைகள் இது இன்னும் நம்மளுடைய 7 முறை தலைமுறைக்கும் இது ரொம்பவும் பயன்படும். ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறையா குழந்தைகள் கவுன்சிலிங் ரொம்ப லெஸ் கவுன்சிலிங். ஸோ அதனால் இந்த டைவர்ஸ் அந்த மாதிரிலாம் போயிடுறாங்க. அவங்களுடைய நம்மளுக்கு வாழ்வியல் முறை அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க தவறியிருந்தோம். அதனால தான் இந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இதுக்கு நமக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். அது இப்போ ஐயா நீங்கள் கேட்கும்போது சொன்னீங்க மொத்தம் 37 ஸ்டூடெண்ட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. நம்ம கோயம்புத்தூரில் நகரத்தார் எப்படி இருந்தாலும் 100 குடும்பங்களுக்கு மேலே இருக்கும். அதில் 37ங்கிறது மிகவும் குறைவான எண்ணிக்கை. ஒவ்வொரு 2300 பேரில் வெறும் 37 குழந்தைங்க தான் இந்த ஏற்றுக்கொள்கிறாங்க. 8 வயசுல பார்த்துக்க அதில் ஒவ்வொரு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த அந்த சின்ன குழந்தைகளுக்கு அந்த ஏஜ் லிமிட் நீங்கள் வச்சுருக்கிற ஏஜ் லிமிட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு அனைவருக்கும் இந்த ஏற்றுக்கல்வியை நீங்கள் இதில் அந்த வகுப்பில் சேர்ந்து அவங்களுக்கு இந்த வாழ்வியல் முறை ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் சேர்த்து மேலும் இந்த நகரத்தார் சங்கம் மகளிர் சங்கம் மிகவும் சிறப்பாக இதை செய்து கொண்டிருக்கின்ற இந்த அறப்பணிக்கு வாழ்த்துகின்றேன். மிக்க நன்றி.
இப்ப நான் கேட்கட்டுமா? நீங்க கேட்காதீங்க, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கலாம் தெரியும். கேளு, சற்று சொல்லும் கேளு. பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும், பிரியக்கூடாதது எதுவும் மோனை, சேர்ந்து இருப்பது வறுமையும் புலமையும், சேராமல் இருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணின் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையும் தத்துவம், பார்க்கக்கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையில் சிறந்தது இயலிசை நாடகம், நாடகம் என்பது நடித்தும் பாட்டும், பாட்டு
ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் எல்லாரும் ரசிச்சிருப்பீங்க. ரொம்ப இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் இந்த மாதிரி வரணும். நம்ம நேரத்தால் அவ்வளோ குழந்தையும் இந்த மாதிரி வரணும். மிக சிறப்பான ஏற்பாடு, சிறப்பான பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப மனதுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியை கொடுக்குது. இந்த மாதிரி நகர்த்தார் குழந்தைங்க எல்லாரும் சிறப்பாக எல்லாம் மேலும் நல்லா மேலோங்கி வரணும்னு தான் என்னுடைய ஆசை. நிச்சயமா எல்லா குழந்தைகளும் இந்த மாதிரி வரணும். கண்டிப்பா வந்து ரொம்ப அருமையாக அந்த கம்பி எடுத்து வீசினாரு. நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். இன்னைக்கு அவர் சிதம்பரத்தோட முன்னாடி உட்காந்துருக்கேன், மேலே கீழே படுத்தணும்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பிரமாதமாக வீசினார். ஏன்னா அந்த கம்பியை தூக்க முடியுங்கிற அளவுக்கு கூட அந்த தம்பிட்ட சத்து இல்லாத போது அதை எடுத்து என்ன மனசில் வேகம் வேணும், அதுதான். ஏன்னா அந்த பையன் இருக்கிறது தூக்குனா ஒரு 5-7 கிலோ கூட இருக்க மாட்டாரு. அந்த கம்பி ஒரு 10 கிலோ இருக்கும். அதை தூக்கி வீசுறதுக்கு அந்த மனசில் தெம்பு வேணும். இதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுவோம். போற்றி நேயத்தில் நின்ற நிமல
சுருக்கேன் கண்ணென்று சொல்லேன் எப்போல் வரை சனி நீராடு நயம்பட உரை இடம்பட விடையே இணக்கம் அறிந்து இணங்கு தந்தை தாய்ப்பே நன்றி மரபு பருவத்து பைசு மன்று பறித்துண்ணல் இயல்பல தனசு அரவ மாட்டே இலவம் பஞ்சில் துயில் வஞ்சகம் பேசு பஞ்சில் துயில் வஞ்சகம் பேசு அழகு அலாதன செயல் இளமையுட்கள் அரணை மரபே அடந்தல் தந்தல் தாடேல் கடிவது மர காப்பது விரதம் கீழ்மை மரவே கீழ்மை அகற்று குணமது கைவினேன் கூடி பிரியேன் கெடுப்பது ஒளி கேள்வி முயல் கைவினை கரவே கொல்லை விரும்பேல் கோட்டாதொழி சக்கர நெறியில் சான்றோர் இழந்திரு சித்திரம் பேசே சீர்மை மரவே சுடிக்க சொல்லே சூது விரும்பேல் செயலன தந்தசே சேர்ந்தம் அந்தசே கையன திரியேல் சொச்சோர்வு படேல் சோம்பே திரியேல் தக்கோன் என திரி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்று எனக்கு தெரிந்த சில விஷ்ணு சாஸ்திரமா வரிகளை நான் கூற இருக்கிறேன். வேத வேத விதவ்யாங்கோ வேதாங்கோ வேத கவிஹி. இது நல்ல கல்விக்காக நாம் பாடலாம். ராஜிஷ்ணுர் போஜனம் போத்த சகிஷ்ணுர் ராஜகாதிஷ. இது வந்து வயிற்று செரிமான பிரச்சனையெல்லாம் சரி பண்றதுக்காக இதை பாடிக்கலாம். அத்தோ நத்தோ மகாகோஷோ மகாபோகோ மகாதனக. இது நல்ல தனம் கிடைக்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை பாடலாம். அதீந்தியோ மகாத்மாவோ மகோத்சவோ மகாபலக. இது நல்லா பலம் கிடைக்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை பாடலாம். மகாபுத்தர் மகாவீரியோ மகாசக்தி மகாபிதிஹி. இதுல வீரம்
இருக்காங்க. அவங்க வீட்டுல எல்லாருமே ரொம்ப அன்பானவங்க. அது மட்டும் இல்லாம அவங்களால முடிஞ்ச உதவியை பக்கத்துல தெரிஞ்சவங்களுக்கு செய்வாங்க. இது அவங்க குடும்பத்தோட ஒரு லட்சியம். பரம்பரையா மூதாதையர்கள் அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி தந்துட்டு வந்தாங்க. இப்ப இவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி தராங்க. இதையே பார்த்து வளர்ந்த குழந்தைங்க இந்த 2 குழந்தைங்களும். இப்ப குமரக்கண்ணனுக்கு 2 குழந்தைங்க. அதுல ஒரு பையன் பேரு மணிகண்டன். அவன் அவங்களோட அப்பாவை அப்பச்சின்னு தான் கூப்பிடுவான். அவன் சொல்றான், அப்பச்சி எங்க ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே வருது, அதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஷூ வேணும் அப்படின்னு கேக்குறான். உடனே அப்பச்சி சொல்றாரு, எவ்வளோப்பா ஆகும் அப்படின்னு கேக்குறாரு. மணிகண்டன் சொல்றா, 2000 ரூபாய் ஆகும் அப்பச்சி. அது மாச கடைசி வேறையா, அதனால குமரப்பன் அண்ணன் போய் பேலன்ஸ் செக் பண்றாரு. பார்த்தா 2500 ரூபாய் இருந்துச்சு. 500 ரூபாய் வீட்டு செலவுக்கு வச்சுட்டு மிச்சம் 2000 ரூபாய ஷூ வாங்குறதுக்கு வச்சுட்டாங்க. ஷூ வாங்க போற வழியில பிளாட்ஃபார்ம்ல 2 வயசானவங்க இருந்தாங்க, ஒரு பாட்டியும் தாத்தாவும். அவங்க படுக்கவும் முடியாம உட்காரவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் போய் கேக்குறாங்க என்ன ஆச்சுன்னு. கேட்டோடனே அவங்க சொல்றாங்க, அவளுக்கு வேற காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப குளிருது, நான் சாப்பிடல, அதனால ரொம்ப தூரம் நடக்கவும் முடியல, வேற எங்கேயாச்சும் போலான்னா அதுவும் முடியல அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்களும் சரிங்கன்னு சொல்லிட்டு குமரப்பன் அண்ணன் அவரோட மகனை பக்கத்துல கூப்பிடுறாங்க. அவங்க கேக்குறாங்க, தம்பி நீ என்னப்பா நினைக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மணிகண்டன் 9th ஸ்டாண்டர்ட், விவரம் தெரிஞ்ச வயசு. அதனால அவன் சொல்றான், அப்பச்சி நம்ம அவங்களுக்கு போர்வையும் சாப்பாடும் வாங்கி தரலாம். கேட்டோன்னே குமரப்பன் அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம நினைச்சதையே நம்ம பையன் சொல்லிட்டாருன்னு. அவரு சொல்றாரு, நம்மகிட்ட 2000 ரூபாய் தானப்பா இருக்கு, நீ வேற ஷூ வாங்கணும்னு சொல்றியே அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மணிகண்டன் சொல்றான், எனக்கு அந்த ஷூ தான் பிடிச்சிருக்கு, பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அவங்க வேற பசிக்குது குளிருதுன்னு சொல்றாங்க, நம்ம அவங்களுக்கு போர்வையும் சாப்பாடும் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்றான். குமரப்பன் அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். பையன் 100 மார்க் எடுத்தா கூட அவர் அப்படி சந்தோஷப்பட மாட்டாரு. இவங்க போர்வையும் சாப்பாடும் வாங்கி தராங்க. பார்த்தா 1000 ரூபாய் ஆயிடுது. அப்புறம் லேட்டா வேற ஆயிடுது. அவங்க கடைக்குள்ள போறாங்க, கடை க்ளோஸ் பண்ற டைம் ஆயிடுது. என்ன ஆச்சரியம்னா, மணிகண்டன் ஆசைப்பட்ட அந்த ஷூ ஒரே ஒரு பீஸ் 2000 ரூபாயில இருந்த ஷூ 50% ஆஃப்ல 1000 ரூபாய். அதான் கடைசி நாள் வேற. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கு. அப்ப அவங்க கண்ணு முன்னாடி ஞாபகம் வருது, அந்த பாட்டியும் தாத்தாவும் அவங்கள பிளஸ் பண்ணதுதான். நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும்பா அப்படின்னு சொன்னாங்க. இதுல இருந்து குழந்தைகளே, இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நம்ம என்ன உதவி செஞ்சாலும் முழு மனதோட செய்யணும். இப்ப இவங்க சும்மா போயிருந்தா 2000 ரூபாய்க்கு ஷூ மட்டும்தான் வாங்கியிருப்பாங்க. ஆனா இப்ப 1000 ரூபாய்க்கு ஷூ, பையன் ஆசைப்பட்ட ஷூ வாங்கிட்டாங்க. அப்புறம் தாத்தா அவங்க நினைச்சபடி தாத்தா பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஹெல்ப் பண்ணதுனால புண்ணியமும் கிடைச்சிருச்சு. இந்த ஸ்டோரியோட மாரல் என்னன்னா, நம்ம எப்போதுமே உதவி செய்யணும், முழு மனதோட உதவி செய்யணும், அறம் செய்ய விரும்பு. நன்றி. அறிவிப்பான் தானே, அறிவால் அறிகின்றான் தானே, அறிகின்ற மென்பொருளும் தானே, விரிசுடர் பார் ஆகாயம் அப்பொருளும் தானே. அவன் பொருளானது அறிபவரும் அறிவை தருபவரும் அறிவாக இருந்து அறிகின்றவரும் அவனே. அறிகின்ற மெய்ப்பொருளும் சூரியன், பூமி, ஆகாயம் போன்ற அனைத்து பொருட்களும் அவனே. நன்றி. நான் யார் என்று தெரியுமா? நான் தான் பட்டினத்தார். நான் 16ஆம் நூற்றாண்டு காவேரி நகரத்தார் இனத்தில் காவேரி பூம்பட்டினத்தில் சிவனேச
இன்று வந்து நமது ஏட்டுக்கல்வி நகரத்தார் ஏட்டுக்கல்விங்கிற ப்ரோக்ராம்ல 1 இயர் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் நகரத்தார் சங்கத்திலிருந்து 1 இயர் முடிச்சுட்டு இன்று ஆண்டு நிறைவு விழா, அதாவது ஆண்டு விழா கொண்டாடுறாங்க. முதல் வருஷம் வெற்றிகரமாக ரொம்ப அழகா, ரொம்ப பார்த்துலே தெரியுது, ரொம்ப அழகா கொண்டாடி முடிச்சுக்கிறாங்க. இந்த 1 இயரை ரொம்ப சிறப்பாக முடிச்சு சிறப்பான ஒரு ஆண்டு விழா இங்கே நடந்துட்டு இருக்குது. அதில் எங்களுக்கும் பங்கேற்க வாய்ப்பு அளித்தமைக்கு நாங்கள் உடுமலை நகரத்தார் சங்கத்திலிருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கும் பங்களிக்க வாய்ப்பளித்தமைக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த ஏட்டுக்கல்வி நகரத்தார் ஏட்டுக்கல்விங்கிற இந்த ப்ரோக்ராம் வந்து மிகச் சிறப்பான ஒரு இது. நாங்கள் உங்களுக்கு அடுத்தபடியாக நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். 6 months ஆயிருக்குது. உடுமலை நகரத்தார் சங்கத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். 6 மாசமா நடத்திட்டு இருக்கிறோம். இங்கே வந்து மிகச்சிறப்பாக நாங்கள் இங்கே பார்க்கும்போது இங்கே ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு இது வந்து ரொம்ப சூட்டா எங்களுக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் காலையில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு நடத்தினோம். ரொம்ப சூட்டா நல்லா பண்ணாங்க. குழந்தைங்க சின்ன வயசா இருந்தாலும் ரொம்ப அழகா நாங்கள் கொடுத்து எல்லாமே நீட்டாக அழகா செஞ்சாங்க. நல்ல பயிற்சி கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ள மென்டார்ஸ் வந்து உண்மையிலே பாராட்டணும். இங்கே உள்ள மென்டார்ஸை அவங்க ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்கிறாங்க. இன்னும் என்னன்னா எங்களுக்கு இந்த நாங்கள் மென்டார்ஸ் நாங்களும் அங்கே 3 பேர் அங்கே வந்து மென்டார்ஸாக வந்திருக்கிறோம். அங்கே வந்து எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாததுனால நம்ம வந்து கொண்டு வரக்கு இதுவாக இருக்கு. இங்கேயுமே வந்து இன்னும் கோயம்புத்தூர் பெரிய ஏரியா, இன்னும் ஸ்ட்ரென்த்து சேரலாம் கண்டிப்பாக. ரொம்ப நல்ல ஒரு ப்ரோக்ராம் இது. அதனால நீங்கள் இன்னும் இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக உங்கள் பேரன் பேத்தி குழந்தைங்க எல்லாரையும் இதில் விட்டீங்கன்னா, இப்போ பாருங்க, நான் இப்போ பார்த்த ப்ரோக்ராம் தான் நம்மளுக்கே இப்போ தெரியும் எவ்வளோ அழகா அந்த பையன் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றான். தாலாட்டு பாட்டு நம்ம தலைமுறையிலேயே கூட நாம கூட இப்படி பாடலை. அடுத்து இனிமேல் வரப்போற தலைமுறை வந்து இந்த ப்ரோக்ராம்னால அவங்களும் அதை வந்து கத்துக்கிட்டு வர்றாங்க. என்ன அழகா பாடினாங்க தாலாட்டு பாட்டு, ரொம்ப ரொம்ப அழகா பாடினாங்க. அது மாதிரி இன்னும் நம்ம பிள்ளைகள் வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்மளோட பாரம்பரிய செயல்களை வந்து கொண்டு வர்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து நடத்துறாங்க. அதனால கண்டிப்பா இனி எல்லாருமே இன்னும் சேர்ந்து அடுத்த தடவை ஆண்டு விழாவுக்கு கண்டிப்பா எங்களை அழைப்பாங்க. வரும்போது இன்னும் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கணும்னு வாழ்க்கையை சொல்லிட்டு இந்த குழந்தைகள் அனைவருக்கும் நல்ல வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்னும் இந்த ஆண்டு விழா மாதிரி இன்னும் நிறைய ஆண்டு விழாக்கள் வந்து வரிசையை அடுத்தடுத்து கொண்டாடுவதற்கு உடுமலை நகரத்தார் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்று ஏட்டுக்கல்வி 1ஆம் ஆண்டு விழா இனிதே நடைபெற்றது. வாழ்த்துறை வழங்கிய திரு எம்சிஎல் மாணிக்கம் ஐயா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். சிறப்புரையாற்றிய திரு எஸ்.பி. அன்பரசன் அண்ணன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் இருவரின் உரை எங்களுக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் சிறப்பான அறிவு சாரலாகவும் மிகுந்த உற்சாகமாகவும் அமைந்தது. குழந்தைகள் அனைவரும் தங்களது ஆற்றல்களை சிறப்பாக வெளிக்காட்டினார்கள். அதற்கு வழிகாட்டியாக அமைந்த ஏட்டுக்கல்வி ஆசிரியர்களுக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழாவை அழகாக அலங்கரித்த மாணவர்கள் மற்றும் கோவை நகரத்தார் சங்க உறுப்பினர்களுக்கான அனைவருக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் நன்றி. அடுத்து கோவை நகரத்தார் மகளிர் சங்கம் நிர்வாக குழுவுக்கும் மிகுந்த நன்றிகள். இந்த குழு ஏட்டுக்கல்வியின் ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை நடத்த பிள்ளையார் புலியாக இருந்தார்கள். சரிவர திட்டங்களை அமைத்து நல்லபடியாக நடத்தி முடித்திருக்கின்றார்கள். நம் தமிழ் மொழியின் இனிமையும் நகரத்தாரின் பண்பாட்டின் மரபுமிக்க பண்பையும் இன்றைய நிகழ்ச்சி இன்னும் உறுதி நிறுத்தியுள்ளது. இந்த ஏட்டுக்கல்வி வகுப்புகள் தொடர்ந்து வளர்ந்து அடுத்த தலைமுறையினருக்கும் தமிழ் மொழி பற்றியும் பண்பாடு பெருமையும் ஊட்டட்டும். இந்நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்த நமது ஈசி மெம்பரான இந்திரா